வணக்கம் காலை செய்தி. எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. முத்தாரவை தள்ளாடுதே நெஞ்சவை. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். சார், இந்த திட்டமிட்டு ஹேட்ரட் பரப்புறது அப்படின்றது ரீசெண்ட் டைம்ஸாகவே ஒரு டாக்காக இருந்துகிட்டே இருக்குது. எஸ்கே வந்து ஸ்டேஜில் சொல்கிறாரு, இப்போ சுதா கோங்கர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகாத வேற ஒரு நடிகரோட ரசிகர்கள் திட்டமிட்டு இப்படி ஹேட்ரட் பரப்புறாங்கன்றாங்கல்ல. இன்னொருத்தனுடைய தோல்விக்கு இன்னொருத்தனை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணி பேசுறதுக்கு, இன்னொருத்தனை வந்து அசிங்கமான வார்த்தைகளால் திட்டுறதுக்கு, இன்னொரு படத்தை ஓட விடாமல் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தனுடைய வாழ்வை வந்து சரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பணம் செலவழித்தீங்கன்னா அது எப்படி சரியான மனநிலையாக இருக்கும்? இன்னைக்கு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், நிச்சயமாக 100% வந்து பார்த்தீங்கன்னா விஜயினுடைய ரசிகர்கள் வெளிப்படையவே பேசணும்னா அந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் அவரே வந்து சொல்லியிருந்தார், விஜயினுடைய ரசிகர்கள் வந்து இந்த பராசக்தியை அட்டாக் பண்ணி வீடியோஸ் போடுறாங்கன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுதா கோங்கராவுமே அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருந்தாங்க. எல்லாமே உண்மைதான், இது நடக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி படம் ஓடுதா ஓடலையா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் மனசில் என்ன விதைக்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் ஓடலை, இந்த படம் வந்து கூட்டமே இல்லை தேட்டரில், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே தமிழ் மொழியை பற்றின ஒரு படமாக இருக்குது. அது ஒரு ஆவணப்படம் மாதிரி, ஒரு லைப்ரரியில் வைக்க வேண்டிய படம். அது உண்மையாக சொல்லப்போனால் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கணும். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பெரிய எதிர்பார்ப்புக்கு பிறகு பராசக்தி ரிலீஸ் ஆகி இப்போது தேட்டர்ஸில் போயிட்டுருக்கு. இந்த பொங்கல் லீவை பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸும் ஆடியன்ஸ்ட்டு இருக்குது. பட் இந்த படம் ரிலீஸுக்கு பிறகாக சில அலிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, சுதா கோங்கரா அவர்கள் வந்து திட்டமிட்டு எங்கள் மேலே ஹேட்ரட் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படம் தொடர்பான ஒரு சிலரும் வந்து அதே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையாக அந்த மாதிரியான ஹேட்ரட்லாம் வந்து பரப்பப்படுதா, இல்லை ஏன் இந்த சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் குறித்து பேச போகிறோம். ஆஸ்கார் மூவி தயாரிப்பாளரும் திரை விமர்சகருமான திரு பாலாஜி பிரபு அவர்கள் கூட தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த திட்டமிட்டு ஹேட்ரட் பரப்புறது அப்படின்றது ரீசெண்ட் டைம்ஸாகவே ஒரு டாக்காக இருந்துகிட்டே இருக்குது. எஸ்கே வந்து ஸ்டேஜில் சொல்கிறாரு, இப்போ சுதா கோங்கர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகாத வேற ஒரு நடிகரோட ரசிகர்கள் திட்டமிட்டு இப்படி ஹேட்ரட் பரப்புறாங்கன்றாங்க. ஆர்கனைஸ்டாக இது நடக்குதா? விஜயோட ரசிகர்களை தான் சொல்கிறாங்க, மறைமுகமாக சொல்லியிருக்காங்க, பேர் சொல்லாமல். ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் திட்டமிட்டு ஒரு படத்தை வந்து கெடுக்கிற அந்த வேலைகள்லாம் நிறையா நடக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றுக்குமே இல்லாத படத்தை பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணி அந்த படத்தை ஓட வைக்கிற வேலைகளும் நடக்குது. மர்மர்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டோட்டலாகவே பார்த்திங்கன்னா அந்த ஒரு 300 இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு அதை வந்து ப்ரமோட் பண்ணி ஒன்றுமே இல்லாத படம் ஒரு 3-4 நாள் கலெக்ஷன் வந்துச்சு. அந்த கலெக்ஷனே பெரிய கலெக்ஷனாக இருந்துச்சு. அந்த படம் தயாரிப்பு செலவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. எடுத்ததே 60 லட்சம், இன்ஃப்ளூயன்சஸ்க்கு ஒரு 60 லட்சம், 1,20,00,000 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி ரூபா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓடிடி சேனலுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க. ஸோ இதுவும் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரியில்லாத படங்கள், அதாவது வந்து கங்குவா மாதிரி, தக் லைஃப் மாதிரி படங்கள், இந்தியன் 2 மாதிரி படங்கள் வரும்போது மக்களே பார்த்தீங்கன்னா பயங்கர வெறுப்புணர்ச்சியில் சோஷியல் மீடியாவில் வந்து அந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சில நேரங்களில் வந்து விமர்சனங்கள் ரொம்ப தரந்தாழ்ந்து இருக்குது, கண்டபடி வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு அளவே இல்லை, எல்லையே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அது எல்லாமே மக்களோட குமுறல் தான். நல்ல படமும் எடுக்கணும்ல, நல்ல படம் எடுக்கிறதும் நம்மளுடைய கடமையாக இருக்கு இல்லையா? நீங்கள் ஏதோ வந்து தக் லைஃப் மாதிரி ஒரு படத்தையும், இந்தியன் 2 மாதிரி ஒரு படத்தையும், கங்குவா மாதிரி ஒரு படத்தையும் எடுத்து நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா மக்கள் இன்றைக்கி பார்க்குறதுக்கு உண்மையாலுமே வந்து ரெடியாக இல்லை. அதுதான் உண்மை. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படத்தை பற்றி நம்ம பேசுவோம். பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜனநாயகன் அப்புறம் பராசக்தி ரெண்டும் தான் வந்து பொங்கலுக்கு வரதா இருந்துச்சு. ஜனநாயகன் 9ஆம் தேதி, பராசக்தி 14ஆம் தேதி. இதுதான் வந்து ஆல்ரெடி இருந்த பிளான். ஜனநாயகன் 9ஆம் தேதி, அப்புறம் பராசக்தி 10ஆம் தேதி அப்படின்னு வந்து பிளான் ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ இந்த பிளான் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை திட்டமிட்டு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர வன்மமாக, அதாவது வந்து நம்பிக்கை துரோகி, நன்றி கெட்ட நாய், அப்படி இப்படின்னு கண்டபடி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி வந்து வன்மமாக வந்து சோஷியல் மீடியாவில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மை. இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஏதாவது வாக்கிய வரப்பு தகராறா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா எதுவுமே கிடையாது. என்ன இருக்குது, விஜய் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர், அதில் மாற்று கருத்து கிடையாது. விஜய் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டார், அதில் மாற்று கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக வளர்ந்துட்டார். ஒரு ஆரம்பத்தில் ஒரு காமெடி நடிகராக வந்து காமெடி ஹீரோவாக நடித்து இன்றைக்கி அவரும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்துட்டார். யாருமே என்ன நினைப்பாங்க, அடுத்தடுத்த தளத்துக்கு போகிறதுக்கு தான் நினைப்பாங்க. யாராக இருந்தாலும் அதை விருப்பப்பட தான் செய்வாங்க.
சொல்லிடுவாங்க. ஸோ இந்த படம் ரெண்டும் ஒன்றா வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னுடைய டிசிஷன். இதில் சிவகார்த்திகேயனுடைய தலையீடு இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பல நேரங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் ஒரு வார்த்தை அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட சொல்லியிருந்தால் இதை வந்து இந்த தேதியில் வெளியிட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் சொல்லலை, சிவகார்த்திகேயன் இந்த போட்டியை விரும்பினார் அப்படிங்கிறாங்க. அதாவது சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் அவருக்கு வந்து சம்பளம் கொடுத்ததுக்கப்புறம் டப்பிங் முடிச்சு கொடுத்துட்டு அந்த படத்தை விட்டு போயிட்டாருன்னா அவருக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது வந்து வழக்கமாக உள்ளது தான். அப்படி இருக்கும்போது இந்த தயாரிப்பு நிறுவனம் அது வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறாங்க, ஒரு உறவினர்களாக இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்கன்னும் போது இதை அவங்க வந்து ஒரு இது எப்படி சொல்கிறது, அவங்களுடைய இந்த வரப்போகிற தேர்தலுக்கு அவங்க ஒரு ப்ரமோஷனாக அது கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க பராசக்தி. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது எப்படின்னா பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த போராட்டம் 65-67 காலகட்டத்தில் அதை பற்றின படமாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட பங்களிப்பு வந்து பெருசு அந்த காலகட்டங்களில் இந்த போராட்டத்தில். ஸோ அது மையப்படுத்தின கதைன்னும் போது இது வந்து இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிச்சுன்னா இது நமக்கு ஒரு ப்ரமோஷனாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ பொங்கலுக்கு அவங்களும் வரணும்னு நினைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னுடைய டிசிஷன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனே விருப்பப்பட்டு விஜய் படத்தோட போட்டி போடணும்னு நினச்சா கூட அதில் தப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போவுமே எப்படின்னா நீங்கள் ஒரு வெற்றியாளனா எப்போ பார்க்கப்படுவீங்கன்னா ஒரு பலசாலிகிட்ட நீங்கள் மோதி ஜெயிக்கும் போது தான் நீங்கள் வெற்றியாளனா நீங்கள் பார்க்கப்படுவீங்க. இந்த ஆடியோ ரிலீஸ் நடந்துச்சு இல்லையா மலேசியாவில், ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ், அதில் விஜய் என்ன சொன்னார், நம்மளோட போட்டியாளர் வந்து ஒரு பலசாலியாக இருக்கணும், ஒரு பலசாலிகிட்ட மோதி ஜெயிச்சாதான் நம்ம யாருங்கிறத நிரூபிக்க முடியும் அப்படின்னு அவரே பேசினார் இல்லையா. அந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒருவேளை இந்த படத்தோட வரணும்னு நினச்சிருந்தா கூட அது தப்பாக நம்ம சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்கும் ஏன் இந்த போட்டி, சிவகார்த்திகேயன் விஜய் ரசிகர்கள் ஏன் இதை வந்து பெருசாக போட்டி மனப்பான்மையை எடுத்து வன்மத்தை வந்து சோஷியல் மீடியாவில் கக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் படம் வரும்போது சிவகார்த்திகேயன் படம் வருதுன்னும் போது அப்படின்னா இந்த கோட் படத்தில் அது கடைசி காட்சி கிளைமேக்ஸ் காட்சி, அதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து கேமியோவாக நடித்தார். அதில் வந்து விஜய் வந்து சிவகார்த்திகிட்ட துப்பாக்கியை கொடுத்தாரு. அதை தவிர்த்து வேற ஒன்றுமே கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்புமே கிடையாது. விஜய் வந்து சிவகார்த்திகேயனோட வளர்ச்சிக்கு எந்த விதத்திலையுமே உதவுனது கிடையாது. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அது இது எது அப்படி இப்படின்னு டிவி சின்ன திரையிலிருந்து அடுத்து வந்து வெள்ளித்திரைக்கு வந்து காமெடி நடிகனாக நடித்து சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடித்து காமெடி ஹீரோவாக நடித்து தொடர்ந்து வந்து இந்த வெற்றி படங்கள் கொடுத்து அப்புறம் இன்றைக்கி ஆக்ஷன் ஹீரோவாக அமரனுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வந்திருக்காரு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய கடுமையான முயற்சி. சிவகார்த்திகேயனோட படிப்புக்கோ சிவகார்த்திகேயனுடைய சினிமா வளர்ச்சிக்கோ எதுக்குமே வந்து விஜய் எந்த விதத்துலையுமே ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டாரா அப்படின்னா கிடையாதுங்கிறது தான் 100% உண்மை. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் வந்து சிவகார்த்திகேயன் விஜய் வந்து கனெக்ட் பண்ணி பேசணும். அதான் சொல்கிறேன்ல, விஜய் அவருடைய ரசிகர்கள் இன்றைக்கி வெறித்தனமான ரசிகர்கள். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நடிகர் ஒரு டாப் ஸ்டார் இருக்கார் அப்படின்னா அந்த நடிகர் மேலே இந்த ரசிகர்கள் வந்து ஒரு வெறித்தனமான அன்பை காட்டுவாங்க. அது தவறு. பல நேரங்களில் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா நடிகர்கள் மேலே நீங்கள் அந்த அன்பை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நடிகர்கள் மேலே வந்து நீங்கள் எந்த விதமான பாசத்தையும் பிரியத்தையும் காட்டி அதை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போய் அவங்களுக்கு வினைல் கட்டுறது, பேனர் கட்டுறது, அவங்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறது, அவங்களுக்காண்டி கோஷம் போடுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறத நம்ம பல நேரங்களில் சொல்லிட்டு வரோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்கு பட்டங்களே தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம பல நேரங்களில் சொல்லிட்டு வரோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பெரிய நடிகர் அப்படின்னும் போது இன்னைக்கு நம்மளுடைய மக்களுடைய மனநிலை அப்படி இருக்குது. நம்ம இந்திய சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா நடிகர்களை தான் வந்து சூப்பர் ஸ்டார்ஸாக பார்க்குறாங்க, நடிகர்களை தான் வந்து எல்லாமா பார்க்குறாங்க, நடிகர்களை வந்து இன்னும் கடவுளாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நடிகர்கள் மேலே இருக்கிற அந்த பற்று பிரியத்தினால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு நடிகர் நம்ம நடிகனுக்கு போட்டியாக வரதா, தனியாக சோலோவாக வந்து 1000 தேட்டரில் ஓடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அதை தடுக்கிறாங்களே. அப்படி தடுக்கிறது யார் அப்படின்னா சிவகார்த்திகேயன். அப்படின்னும் போது அந்த சிவகார்த்திகேயன் மேலே வன்மத்தை கூட்டம் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அது பொது கக்கூஸ் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து யார் வேணால் போகலாம், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு யூரின் போகிறோம், அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு போகணும், அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம வீட்டில் கக்கூஸ் போனால் எப்படி கவனித்து வச்சுப்போம், க்ளீன் பண்ணி வச்சுப்போம், அதெல்லாம் கிடையாது. போகிறோம் வரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பொது கக்கூஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து இந்த நம்பர் இப்போ பெண்களுடைய பேரெல்லாம் போட்டு வனஜா அப்படின்னு ஒரு செல் நம்பர் இருக்கும், இந்த பக்கம் கிரிஜா அப்படின்னு ஒரு செல் நம்பர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையாக எழுதியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு. நான் இல்லாத விஷயத்த சொல்லலை. அப்படி ஒரு பிளாட்ஃபார்மாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா இங்கே பிரச்சனை என்னென்னா
நீங்களோ நானோ யார் வேணாலும் இங்கே கண்டென்ட் போடலாம், யார் வேணாலும் இங்கே உங்களுடைய கருத்தை பதிவிடலாம் அப்படின்னும் போது அந்த 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 பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை அசிங்கமாக பயன்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க. எப்போவுமே நீங்கள் என்னென்னா ஒரு வல்காரட்டியாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஜாஸ்தி மக்களை போய் சேரும். தப்பான கண்டென்ட், செக்ஸ் கண்டென்ட்டோ இல்லை ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ இல்லை ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி கண்டென்ட்டோ இல்லை மத கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரியான கண்டென்ட்டோ நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து அதிகப்படியான நபர்கள் பார்க்குறாங்க. அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. பொதுவாகவே நம்மளுடைய மனநிலையே அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரி வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிறது, நீங்கள் இந்த ஒவ்வொருத்தவங்களும் பேட்டி கொடுக்குறாங்கல்ல, அந்த அந்த பேட்டிக்கு கீழே நீங்கள் போய் பாருங்களேன். பராசக்தி விளம்பரம், பராசக்தியோட ரிவ்யூ வந்திருக்குல்ல, ரிவ்யூ கீழே நீங்கள் போய் பாருங்கள். அவ்வளவு அசிங்கமான அவ்வளோ வல்கரான கமெண்ட்ஸ். எப்படி தான் இப்படி வல்கரான கமெண்ட்ஸ் போடுவாங்க? இவங்க எங்கேருந்து இந்த மனநிலைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க? இந்த மனநிலையில் மனுஷன் வந்து மாறி பல வருஷங்கள் ஆச்சு. அதாவது மனிதன் இன்னைக்கு வந்து ரிஃபைன்ட் ஆகிட்டான், அதாவது பக்குவப்பட்டவன் ஆகிட்டான். எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து மனிதர்களை வந்து பெரிய லெவலில் மதிக்கிறோம்? எத்தனையோ இருந்தால் கூட விலங்குகள் எல்லாம் இருந்தால் கூட மனித இனத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அன்பு காமிச்சு பாசம் காமிச்சு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்த மனித குலம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அசிங்கங்களை வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கெட்ட கெட்ட வார்த்தைகள், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் எங்கேயாவது நீங்கள் டிக்ஷனரியில் இருக்கான்னு தேடி பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் கூட இருக்காது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் கமெண்ட்ஸுங்கிற பேரில் கண்டபடி போடுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வீடியோஸ் போடுறதுனால அது நிச்சயமாக 100% வந்து பார்த்திங்கன்னா விஜயினுடைய ரசிகர்கள் வெளிப்படையவே பேசணுன்னா அந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் அவரே வந்து சொல்லியிருந்தார், விஜயினுடைய ரசிகர்கள் வந்து இந்த பராசக்தியை அட்டாக் பண்ணி வீடியோஸ் போடுறாங்கன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுதா கோங்குராவுமே அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருந்தாங்க. எல்லாமே உண்மைதான், இது நடக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி படம் ஓடுதா ஓடலையா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் மனசில் என்ன விதைக்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் ஓடலை, இந்த படம் வந்து கூட்டமே இல்லை தியேட்டரில், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நடக்கிற உண்மை அப்படின்னா 2 நாளில் 54 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நிறுவனமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு வைட் கலெக்ஷன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 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 ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் வந்து வேற மாதிரி இருக்க போகுது. பொங்கல் ஹாலிடேஸுங்கிறதே நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. 2 நாள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய பிரபலமான நடிகருடைய படமாக இருந்தால் கூட அந்த ஒர்க்கிங் டேஸ், அதாவது வார நாட்களில் வந்து ஒரு தொய்வு இருக்கும், ஒரு 80% தான் ஃபுல்லாகும். ஸோ இந்த 3 நாளில் கொஞ்சம் தொய்வு இருந்ததுங்கிறது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த தொய்வுக்கு 2-3 காரணம் இருக்குது. ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அதிகமான தியேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. 450-500 ஸ்க்ரீன்ஸ் தான் போடலான்னு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 650 ஸ்க்ரீன்ஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸு 650 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு 80% தான் ஒரு தியேட்டர் ஃபுல்லாகுது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஃபுல்லாகலை, டிக்கெட்ஸே விற்கலை, அப்படி இப்படின்லாம் பரப்புகிறாங்க. எதுவுமே உண்மை கிடையாது. பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே தமிழ் மொழியை பற்றின ஒரு படமாக இருக்குது. அது ஒரு ஆவணப்படம் மாதிரி, ஒரு லைப்ரரியில் வைக்க வேண்டிய படம் அது. உண்மையாக சொல்லப்போனால் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கணும். குடும்பமாக அந்த படத்தை பார்க்குறாங்க. அந்த படத்தில் என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலியாக படத்தை பார்க்குறாங்க. நாளைக்கு பொங்கல்லேருந்து அதனுடைய ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நிச்சயமாக வேறு மாதிரியான கலெக்ஷன் அது கிடைக்கும். ஓகே சார், ரசிகர்கள் திட்டுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் சார். அது பொதுவாகவே வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஒரு 10 பேர் அந்த மாதிரி ரசிகர்கள் இருப்பாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க, அது பார்த்துருக்கோம். பட் இப்போ அலிகேஷன் என்ன அப்படின்னா, அது ஆர்கனைஸ் பண்ணப்படுது. ஒருத்தங்க திட்டமிட்டு இப்போ இன்னைக்கு டாஸ்க் வந்து இதுதான்ப்பா திட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இதை பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லை சார், அது உண்மையா? அந்த ஆங்கிள் நிச்சயமாக உண்மை. நிச்சயமாக 100% ஒரு தயாரிப்பாளராக நான் சினிமாவில் இருக்கேன், நான் சொல்கிறேன் 100% உண்மை. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு நடிகனுடைய படம் சரியாக ஓடலைன்னா அந்த போட்டி நடிகன் பார்த்தீங்கன்னா 4-5 லட்ச ரூபா செலவழித்து 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்களுக்கு வேண்டியவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. இது வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயந்தான். இது இல்லைன்னு நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. பெரிய நடிகர்களே அவர்களுடைய போட்டி நடிகருடைய படம் பெரிய லெவலில் தோல்வி படம் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, டோட்டல் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா பல நடிகர்களுக்கு, அவங்களுக்கு நெருக்கமான நடிகர்களுக்கு, அவங்க நட்புறவில் இருக்கிற நடிகர்களுக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் பார்ட்டிடா வந்துடா, இன்னைக்கு சாயந்தரம்டா இந்த ஹோட்டல் சொல்லி 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கெட் டுகெதர் பண்ணுறாங்க. அங்கே வந்து சோஷியல் ட்ரிங்க் பண்ணுறாங்க, பார்ட்டி பண்ணுறாங்க. ஒரு 5 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவழிக்கிறாங்க. அதாவது ஒருத்தன் அழிஞ்சிட்டான், ஒருத்தன் நல்லா இல்லைன்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? இந்த மாதிரியான மனநிலை இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொருத்தனுடைய வீழ்ச்சியை நீங்கள் கொண்டாடினீங்கன்னா உங்களுடைய வீழ்ச்சி நாளைக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடியே இருக்கும். இதுதான் உண்மை. இது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இதில் வந்து இப்போ ஒரு நடிகர் இருக்கார், பிரபலமான நடிகர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நடிகரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடக்கலேன்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த லாபி எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த படத்தை குறிப்பிட்ட இந்த நடிகரை அடின்னு அடிங்க, மேக்ஸிமம் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. தன்னுடைய படத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறதுல எந்த தப்புமே கிடையாது. எப்போவுமே எப்படின்னா ஒரு ப்ரமோஷன் தேவை, உங்களை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறதுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. அது வந்து சோஷியல் மீடியாவாக இருக்குது, அது ஊடகமாக இருக்குன்னா அது தப்பாக நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களை வந்து வெளிச்சம் காட்டுறதுக்கு பணம் செலவழிச்சிங்கன்னா தப்பு இல்லை. இன்னொருத்தனுடைய தோல்விக்கு இன்னொருத்தனை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணி பேசுறதுக்கு, இன்னொருத்தனை வந்து அசிங்கமான வார்த்தைகளால் திட்டுறதுக்கு, இன்னொரு படத்தை ஓட விடாமல் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தனுடைய வாழ்வை வந்து சரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பணம் செலவழிச்சிங்கன்னா அது எப்படி சரியான மனநிலையாக இருக்கும்? இன்றைக்கி நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், சோஷியல் மீடியா இது வந்து இன்றைக்கி இது இல்லாமல் வந்து இனி பயணிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவாகட்டும் யாராகட்டும் அரசியலுமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவை நம்பி தான் இருக்குது. அப்படின்னும் போது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாறிடுச்சு. அப்படின்னும் போது இதுதான் இனி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியாவாக இருக்குது, ஊடகங்களாக இருக்குது. அப்படின்னும் போது இதை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க, பல பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் பல குற்றச்சாட்டுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நடிகர் வந்து பிஆர் பண்ணி அடிக்கிறாரு, இந்த நடிகர் வந்து பிஆர் பண்ணி அடிக்கிறாரு, இந்த நடிகையும் இந்த நடிகருடைய கணவன் இயக்குனரும் சேர்ந்து வேற ஒரு நடிகரை பிஆர் பண்ணி அடிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல, ஆல்ரெடி டிஸ்கஷன்ஸில் இருந்திருக்குல்ல. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னா இதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இது நடக்குது என்பது மறுக்கவே முடியாது. ஓகே சார், இதை பற்றி டீட்டெயில்டாக பேசினாலும் பேசிட்டே போகலான்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு தனி பெரிய சாப்டராக இருக்குது. எனிவேஸ் இந்த படம் தொடர்பாக இப்போ ரீசெண்டாக நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வந்து கிளியர் கட்டாக தொகுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். கெமிஸ்ட்ரி படித்தவங்க உருவாக்கின நெருப்பு வேகமாக எரியும். உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.